உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியா இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணியமான மாதம் இந்த தை மாதம். காரணம் நிறைய சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தை மாதம். காரணம் கேட்டீங்கன்னா உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாக்கு இருக்கு. அதுபோல எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாதம் எப்பவுமே இருக்கும். நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய சேஞ்சஸை இந்த தை மாதம் கொடுத்துருக்கு. கல்யாணம், குழந்தை பேரு, அதே மாதிரி தொழிலில் பல்வேறு விதமான ஆரம்பம், அதே போல அதிலிருந்து ஏற்பட்ட வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுகபோக விஷயங்கள், வீட்டில் வாங்கக்கூடிய வீட்டுக்கு பொருளிலிருந்து வீடு வாங்குற வரைக்கும் வீட்டில் அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தை மாதமா மிக சிறப்பாக எப்பவுமே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை தை பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு வழிபாடு பண்றோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்துல 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது, சில பேருக்கு சில குறைகளும் ஏற்படலாம். அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். மகர ராசி என்பவர்களுக்கு தை மாத பலன்கள் மற்ற ராசி என்பவர்களுக்கெல்லாம் பொருந்தோ இல்லையோ, மகர ராசி என்பவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற ஒரு வாசகம் அற்புதமா பொருந்தும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசியில தான் சூரியன் பயணிக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த தை மாசமே பிறக்குது. அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா மிகப்பெரிய கடன், வாழ்க்கையில் பிரிவினை, சொந்தத்துக்குள்ளே நிறைய சண்டை பிரச்சனை, நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக நிறைய நடக்குது. 7.5 சனி சொன்னாங்க சார், அதுக்கப்புறமும் இன்னும் பிரச்சனை தீரலை சார்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்னா இந்த ராகு திசை குரு திசையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்காம போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அப்படின்னா ஏதோ ஒரு கர்ம வினை உங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. சில மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்திருக்கு, வராமலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, இல்லை சார் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான் நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், ஆரம்ப மாதம் தான். இது ஜஸ்ட் ஓப்பனிங் தான். அந்த மாதிரி ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாத பலன்கள் இருக்க போகுது. மிக சிறந்த உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசி என்பவர்கள் தான். நேரம் காலம் பார்க்காம எந்த சூழ்நிலையும் உழைக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மகர ராசி. அவங்கள மாதிரிலாம் யாருமே உழைக்க முடியாது. நேரங்காலம் பார்க்காம அழுக்கு, கஷ்டம், வேர்வை அதெல்லாம் யோசிக்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மகர ராசி. அப்படி இருந்தும் வாழ்க்கையில் ஜெயிக்கல சார், வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருத்தப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. அதேமாதிரி குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பை கொடுத்தே தீர்வார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசியில் தயவுசெய்து மாறிடுங்க. யோசிக்காதீங்க. சார் நான் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு என்ன சார் வந்தால் போதான் மாட்டேன்னா என்ன இருக்குது, ஆனாலும் எனக்கு கிடைக்கல, இன்டர்வியூ போன இடத்துலலாம் நடக்க மாட்டீங்க அப்படின்னா கவலைப்படாமல் இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். என்னென்னா இன்னும் மகர ராசி என்பதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இருக்கிற இடத்துல வேலை தேடாமல் வேறு இடத்துல தேடுங்க. இல்லை வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கூட வேறு ஊரில் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் கிடைக்காம இருக்குது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேர் பணம்லாம் கொடுத்து கூட ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வழியில் நம்ம வெளிநாடு போக முடியும்னு யோசித்து அதன் மூலமாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதே போல் நான் சொன்ன மாதிரி மகர ராசி என்பது உழைப்பாளிகள்னு சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போயும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வீசா முடிய போகுது, எப்போ வெளிநாட்டிலேருந்து வெளில போகும்னு தெரியல,
அப்படின்னு வேலையை இழந்தும் தவிக்கக்கூடிய மகர ராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. அது எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அங்கேயே வேறு வேலைலாம் கிடைக்காமலாம் இருக்காது. நிறைய முயற்சிகள் செய்யுங்க. இல்லை அங்கேயே வேறு ஸ்டேட் வேறு ஏதாவது கண்ட்ரி மாற முடியுமான்னு யோசிங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மகர ராசியில் பிறந்த மாணவர்கள் நிறைய படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேறு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க, உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகிய தோஷம் இருக்குன்னு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் திருமணம் நடக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா அந்த 7 சனியில் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்து ஏதாவது விவாகரத்துலாம் போய் இப்போ ஏதாவது கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2ஆவது திருமணத்துக்கு கூட கிடைக்காம இருக்குது சார்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி. அதான் நேரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முக்கியமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தொழில் செஞ்சவங்களாம் நல்லா இல்லை. எவ்வளோ வாழ்க்கையில் இழந்துட்டீங்க, வீடு இழந்துட்டீங்க, வண்டி இழந்துட்டீங்க, எல்லாமே போச்சு சார். அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல சார், மரியாதை போயிடுச்சு சார், அவமானம் பட்டுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில். மனைவி கிட்ட அவமானப்பட்டாச்சு, குழந்தைங்கிட்ட அவமானப்பட்டாச்சு, அம்மா அப்பா கிட்ட அவமானப்பட்டாச்சு, வெளியில் இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தலை நிமிர்ந்து இருப்பதற்கான ஒரு ஆரம்ப மாதம் தான். நான் முதல்ல சொல்கிற மாதிரி வந்து என்னென்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா மகர ராசி என்பவர்கள் என்னென்னா நீங்கள் முதல்ல இருக்கிற இடத்துலேருந்து இடம் மாற்றம் பண்ணுங்கள். ஒன்று இல்லை சார் என்னால் இடம் மாற்றம் பண்ண முடியாது அப்படின்னா வெளியில் போய் வர்றதுக்கு பாருங்கள். முக்கியமாக நடந்து வெளியில் போங்க, அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போங்க. இல்லை ஏதாவது ஒரு பைக்லையாவது வெளியில் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் சும்மா போயிட்டு வாங்க. ஐயோ அதுக்கே பெட்ரோல் இல்லையா சார் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உங்கள் தாட் ப்ராசஸே மாறும். ஏன் நஷ்டமாச்சு, எதனால் நஷ்டமாச்சு, நம்ம வேறு எதாவது பண்ணால் என்ன, வேறு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக அந்த தை மாதம் இருக்க போது. அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த தை மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபதி தந்தால் போல் கண்டிப்பாக பலன் மாறுபடும். நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்தோடைய திசை அதிக பாதிப்புகள் கொடுக்கும். சில பேருக்கு புதன் திசையில் மிகப்பெரிய கடனாளி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. சுப கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிர திசை, குரு திசையில் கூட சில பேருக்கு பிரச்சனைலாம் வருது. அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தாப்புல அந்த பலன்கள் மாறுபடுது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட PDF, அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்க கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் முதற்கொண்டு சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.